இது என்னென்னா ஆணவமலை சார்பு இல்லாமல் நம்ம செய்யணுன்றது பாயிண்ட்டு. நீங்கள் ஆணவமலை சார்பு இல்லாமல் யான் எனதுன்ற செருக்கு இல்லாமல் ஒரு செயலை செய்ய முன்னாடி அந்த செயலை இறைவனுக்கு ஒப்படைச்சிட்டு, இந்த செயல் நான் செய்யலை, இது நீதான்பா செய்கிற, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த செயலை செய்யும்போது உங்களுக்கு அதனுடைய வினை சேராது. ரொம்ப ஈஸி. அதில் சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? இது என்னோடய அனுபவத்தில் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். சில நேரம் தவிர்க்க முடியாத சில சிக்கல்கள்லாம் இருக்கும். சில உலகாயுத பணியில் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும். அது சில நேரம் அது என்ன, சில நேரம் லீகலுக்கு இல்லாமல் செய்ய வேண்டியது சில நேரத்தில் வரும். சட்டப்படிக்கு பார்த்தா அதில் கொஞ்சம் தப்பு இருக்கும். இப்போ நாளைக்கு சிக்கல் வந்துருச்சுன்னா இப்போ யார் பொறுப்பு? நான் பொறுப்பா, ஒரு சாமி பொறுப்பா? அப்ளிகேஷன் பண்ணணும். சைவ சித்தாந்தத்தை நீங்கள் அப்ளை பண்ணி அதில் எப்படி நம்ம இதாகி வரணுன்றதை நீங்கள் பண்ண தான் இந்த இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது நம்மளுடைய வினைப்பயனால் அதுவும் இறைவன் தான் ஊட்டுறார். அப்போது அங்கே உங்களுக்கு அது வரும்போது நீங்கள் பெருமானே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ ஒரு இதில் இந்த பணி செய்யணுன்றதில் இது எனக்கு கூட்டி வச்சு வருது, இதை நீங்கள் நல்லபடியாக எப்படி செய்யணுமோ அதுபடி செஞ்சுருங்க அப்படின்னு நீங்கள் அந்த இறைவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு ஒரு பதியத்தை சொல்லிவிட்டு, இல்லை ஒரு 16 தடவை 5 எழுத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த செயலை செய்யுங்க. சாமி உங்கள் அந்த சூழ்நிலையவே மாற்றுவார். அந்த சிச்சுவேஷன் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துட்டீங்க. அது மிராக்கிள் மாதிரி நடக்குங்க. நீங்கள் அனுபவத்தில் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் இந்த சாமியை வச்சு என்ஜாய் பண்ணணும். அப்படி ஒரு அற்புதமான பவர் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட மாட்டிக்கிடுச்சு சாமி. நம்மகிட்ட என்ன பண்ணிட்டார்? என்ன சதீஷ், சாமி நம்மகிட்ட மாட்டிக்கிட்டார். நம்ம கிளாஸில் உள்ளவர். இதை நீங்கள் அரிய பெரிய பொருள், அரிய பொருளையே அவிநாசி அப்பானார்ல, அப்படி அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற அந்த பரம்பொருள் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டார். விட்டு போக முடியாது. நம்ம விட்டு போக முடியுமா சாமியால்? நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போகலாம், என்னை விட்டுட்டு அவர் போக முடியுமா? இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரும் நம்ம அண்ணனருமே ஆள் தான். இதை ஃபீல் பண்ணணும். தப்பிக்க முடியாது. நம்மளும் தப்பிக்க முடியாது, அவரும் தப்பிக்க முடியாது. அதுதான் மேட்ரு.